அவன் அப்படி தான் இருப்பான். அதான் அவன் அண்ணன், அதான் அவன் தம்பி, அதான் அவன் உடன்பிறப்பு. இது தாய் தகப்பனும் கொஞ்சத்தில் நம்ம பக்கம் நிற்காது. அதான் தாய் தகப்பன். ஆனால் நம்ம கவனம் கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த ஃப்ரேமில் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் போகிற வச்ச சபை பாஸ்டர்லேருந்து யாரை பார்த்தாலும் குறை சொல்ல தோணும். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. ஓட்டம், வாழ்க்கையின் ஓட்டம் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு ஊழியக்காரனை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது. எல்லாரும் குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் இருக்கும் மனசில். நம்ம மனசையும் நம்ம சோதித்து பார்த்தாலே தெரியும். ஆமாம் ஐயா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆமாம், யாருமே நல்லவே இல்லை, எல்லாம் ஐயோக பையன். அப்போ நான் தான் நம்பர் 1 இருப்பேன். அலசி அரைஞ்சி பார்த்தா இப்படி நான் சொல்கிறேன், என் வாய் நான் தான் நம்பர் 1 இருப்பேன்.